ஸ்ரீ கிருஷ்ணரை முழுமையாக உணர்ந்தறியவில்லை என்றாலும் யார் ஒருவர் ஒரு தடவையாவது ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத கமலங்களில் முழுமையாக சரணடைந்து பகவானின் நாமம், ரூபம், குணங்கள் மற்றும் லீலைகளால் கவரப்பட்டனரோ அவர்கள் சரியான பிராயச்சித்த முறையை ஏற்ற காரணத்தினால் எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் முழுமையாக விடுபட்டு விடுகின்றனர். இத்தகைய சரணடைந்த ஆத்மாக்கள் யமராஜனையோ அல்லது பாவிகளை இழுத்துச் செல்லும் பாசக்கயிற்றை கையில் வைத்துள்ள அவர் தூதர்களையோ சொப்பனத்திலும் காண்பதில்லை. ஆஹா கிருஷ்ணா, உன் கருணையே கருணை. பகவத்கீதையில நீ சொன்ன வாக்கியத்தோட அருமை எனக்கு இப்பதான் புரிகிறது. அபிச்சேத் சுதுராச்சாரோ பஜதே மாம் மனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்யா சம்யக் வியவசிதோஹி சஹ க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி மிருச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்த பிரணஷ்யதி. பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கிற ஒரு பக்தன் தவறி போய் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சா கூட நாம் அவனை புனிதமானவனாதான் கருத வேண்டும். ஏன்னா அவன் பக்தியில நிலையா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமே அவன் எல்லா கெட்ட காரியங்கள்லேருந்து விடுபட்டு நல்லவன ஆகி நித்தியமான அமைதி அடைவான். எனவே அர்ஜுனா, எனது பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக அப்படின்னு ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றார். இதுதான் பக்தி யோகத்தோட மகிமை. ஒரு துளி அன்பை நாம பகவான் மேல வச்சா அது அவர் பெருங்கடலா நமக்கு திருப்பி கொடுக்கிறார். முக்கியமா பகவானோட பக்தர்களான வைஷ்ணவர்களுக்கு சேவை செஞ்சாலே கிடைக்கிறதுக்கே அரிதான கிருஷ்ண பக்தி மிக எளிதில் நமக்கு கிடைச்சிடும். ஹரிநாமத்தை ஜபம் பண்றதுக்கோ பகவானோட வாக்கியமான பகவத்கீதையை படிக்கிறதுக்கோ எந்த தகுதியும் தேவையில்லை. பகவான் எப்படி பவித்திரமானவரோ அதே போல அவரோட நாமமும் பவித்திரமானது. ஹரிநாமத்தை ஜபம் பண்றதுக்கு காலமோ நேரமோ சூழலோ எதையுமே நாம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்மோட குறையையோ தீய பழக்க வழக்கங்களையோ மனசுல நினைக்காம ஹரிநாமத்தை எடுத்துண்டு முழு மனசோட பகவானுக்கு பக்தி சேவை செஞ்சா மட்டும்தான் நம்மளை புனிதப்படுத்திக்க முடியும். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கீ ஜெய்.